Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து ஹாஃப் வே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டிங்கிறது இதுதான். ஸோ நம்மக்கிட்ட வந்து A1 to AN, B1 to BN வந்து ஸ்கேலர்ஸ் இருக்குது. தென் சமேஷன் J ஈக்குவல் டு 1 to N mod AJ BJ இஸ் லெஸ் than or equal to P norm of A and times Q norm of B, where P comma Q belongs to open interval 1 comma infinity and 1 plus P plus 1 by Q equal to 1. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட் இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணோம். when 0 less than A less than B, then A power 1 by P times B power 1 by Q is less than or equal to A by P plus B by Q. ஸோ இதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்ம இப்போது ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்துக்கிற போகிறோம்னா, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு அல்லது ஓகே ஏ வெக்டர் ஏங்கிறது வந்து A1 A2 எக்ஸட்ரா AN அண்ட் B ஈக்குவல் டு B1 B2 எக்ஸட்ரா BN. ஓகே, ஸோ நான் இங்கே வந்து நொட்டேஷனை வந்து நான் ஒரு இடத்துல B வந்து ஸ்கேலர்ஸ்னு எடுத்திருக்கேன், இன்னொரு இடத்துல ஏவை வந்து வெக்டர்னு எடுத்திருக்கேன், பியும் வந்து வெக்டர்னு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ரொம்ப முரணான ஒரு இது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து பிக்கு பதிலாக நான் இங்கே வந்து எக்ஸு ஒய்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸு ஓகே, எக்ஸு ஒய் வச்சாலும் அதே மாதிரி தான். ஓகே, ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பவர் 1 by P பீட்டா பவர் 1 by Q இஸ் லெஸ் than or equal to ஆல்ஃபா பை. ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஏபி ரெண்டுமே வந்து எஃப்என்ல உள்ள வெக்டர்ஸ். ஸோ அதனால் பி நார்ம் ஆஃப் ஏ நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து சமேஷன் J ஈக்குவல் டு 1 to N mod AJ mod A of J, ஸோ mod AJ பவர் P ரைஸ் டு த பவர் 1 by P and Q norm of Bங்கிறது வந்து summation J equal to 1 to N mod BJ power Q raised to the power 1 by Q. ஸோ நான் இங்கே வந்து பியை வந்து B of 1 B of 2 எக்ஸட்ரா B of N எழுதணும். நான் இங்கே வந்து சஃபிக்ஸில் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. A of 1 A of 2 எக்ஸட்ரா A of N. ஸோ அதுக்கு பதிலாக A suffix 1 A suffix 2. ஸோ இங்கே வந்து AJங்கிறது வந்து A of J, BJங்கிறது வந்து B of J, where J equal to 1 to N. ஓகே, இப்போ இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரிவியல் எப்போன்னா, இஃப் P norm of A அல்லது Q norm of B இது வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா ட்ரிவியல். ஸோ ட்ரிவியல் கேசஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இங்கே. ஸோ இங்கே வந்து P norm of இது வந்து 0 ஆர் Q norm of B ஈக்குவல் டு 0ன்னா இந்த ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி வந்து ட்ரிவியலாக ட்ரூ. ஏன்னா வந்து ஏதோ ஒன்று 0, P norm of A வந்து 0ன்னா தட் இம்ப்ளை ஆல் AJs ஆர் 0. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 0 ரைட் ஹேண்ட் சைடும் 0. ஸோ அதனால் வந்து ட்ரிவியல். ஓகே, ஸோ நம்ம வந்து நான் ட்ரிவியல் கேஸை தான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ரெண்டுமே வந்து நான் ஜீரோன்னு எடுத்துக்கலாம். லெட் இஸ் நான் ஜீரோ தட் இஸ் கிரேட்டர் தென் 0 அண்ட் Q norm of B இதுவும் வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ நம்ம ஐடியா வந்து நம்ம இப்போ இந்த ரிசல்ட்டை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து என்ன எடுக்க போகிறோன்னா, லெட் ஆல்ஃபா ஜே இதை வந்து எப்படி எடுக்க போகிறோன்னா, ஆல்ஃபா ஜே ஈக்குவல் டு மாட் ஏஜே டிவைடட் பை P norm of A and beta j வந்து எப்படி எடுத்துக்கிறோம்னா, beta j வந்து mod bj divided by
q norm of this for j equal to 1 to n, for j equal to 1 to n. okay, இப்போ நம்ம இந்த இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆனால் இதோட ஈக்குவலண்ட் இன்இக்வாலிட்டி என்ன? இதோட ஈக்குவலண்ட் இன்இக்வாலிட்டி ஆல்ஃபா பவர் 1 by p beta power 1 by q is less than or equal to alpha by p plus beta by q. இதை வந்து ஈக்குவலண்ட் டு alpha beta less than or equal to alpha power p beta power p by q, sorry q. okay, ஏன்னா வந்து என்ன ரீசன்னா வந்து நீங்கள் வந்து u ஈக்குவல் டு ஆல்ஃபா பவர் பின்னு வச்சுக்கோங்க, v ஈக்குவல் டு பீட்டா பவர் க்யூன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் யூவியில் வந்து ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி இருக்கும், யூவி u பவர் p பை p v பவர் q பை q. ஆனால் மறுபடியும் வந்து யூவியை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா வேரியபிள்ஸ் தான், நம்ம என்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறோங்கிறது வந்து இம்மெட்டீரியல். ஓகே, ஸோ நான் இப்போ இதுக்கு பதிலாக இதை எடுத்துக்கிற போகிறேன். இதை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, ஓகே, இதை எடுத்துக்கிட்டால் என்ன ஆகும்னா, ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா பீட்டா லெஸ் than or equal to ஆல்ஃபா பவர் பி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, ஃபார் 1 less than or equal to j less than or equal to n, alpha j beta j is less than or equal to alpha j power p divided by p plus beta j power q divided by q. okay, so alpha j ங்கிறது என்னன்னா, that is mod aj mod bj by p norm of this into q norm of b. this is less than or equal to mod alpha j power p. so alpha j power p na enna varum, so aj power p by 1 by p times this plus 1 by q times bj power q divided by q power qth நாம் அதுக்கு power q. okay, just வந்து alpha j na என்ன beta j na என்னன்னு எழுதியிருக்கோம். but this is true for all j from 1 to n. ஸோ இது ட்ரூனா அப்போ இதோட சம்மும் வந்து ட்ரூ தான், இந்த இன்இக்வாலிட்டி வந்து ப்ரிசர்வ் ஆகும் பை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ சம் பண்ணலாம். சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n mod aj bj divided by p norm of a q norm of b is less than or equal to summation j equal to 1 to n 1 by p times mod aj power p divided by p norm of a raised to the power p plus summation j equal to 1 to n 1 by q mod bj power q divided by this term. okay, இப்போ இந்த டேர்மில் 1 by p and 1 divided by p into p norm of a raised to the power p இது வந்து காமன் ஃபேக்டர் இந்த சம்மில். ஸோ அதை மட்டும் நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா 1 by p into இது காமன் ஃபேக்டரு. ஸோ இன்சைட் சம்மில் வந்து சம்மேஷன் 1 to n aj பவர் p. அதே மாதிரி இங்கேயும் வந்து காமன் ஃபேக்டரை வெளியே எடுத்துட்டோன்னா இதுதான் காமன் ஃபேக்டரு 1 by q times b p norm q norm of b raised to the power q summation j equal to 1 to n mod bj power q mod bj power q. ஆனால் இந்த இன்சைட் சம்மில் உள்ள இதோட வேல்யூ என்ன? இதோட வேல்யூ வந்து நத்திங் பட் p norm of a power q power p p norm of a power p. அதாவது இந்த sum is nothing but இந்த டினாமினேட்டரில் உள்ள இந்த p norm of a power p. ஸோ அதனால் வந்து இந்த சம்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆக போகுது. அதே மாதிரி இந்த சம்மும் இந்த டேர்ம் q norm of b power q இதுவும் கேன்சல் ஆக போகுது. ஸோ என்ன ரிமைனிங் இருக்க போகுதுன்னா 1 by p plus 1 by q இது மட்டும்தான் வந்து
ரிமைனிங் இருக்க போகுது, மற்ற டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆக போகுது. என்ன ரீசன்? ஓகே, ஸோ இதுதான் ரீசன். இதே டேர்மை டிவைடட் பை இந்த டேர்மால் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் 1 வரப்போகுது. ஸோ கேன்சல் பண்ணியிருக்கோம் 1, கேன்சல் பண்ணியிருக்கோம் 1. ஸோ 1/p + 1/q which is 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அதே மாதிரி காமன் ஃபேக்டர் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு சம்மு 1. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1 டிவைடட் பை p norm of a into q norm of b. ஸோ அது இருக்குது, அது வந்து காமன் டேர்ம். ஸோ 1 டிவைடட் பை p norm of a q norm of b times summation j equal to 1 to n mod aj bj is less than or equal to 1. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு கீ ஐடியா அல்லது கீ ஃபேக்ட்டுங்கிறது வந்து இந்த இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி when p equal to 2 q வந்து ட்ரூ. ஸோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு பேர் வந்து கோஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ இதை வந்து when p not equal to 2 இதுக்கு பேர் வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. when p equal to 2 q is also 2 இதை வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இன்இக்வாலிட்டி, அது வந்து கோஷி-ஸ்குவார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. எப்போனா p equal to 2 கேஸ். ஓகே, p equal to 2 கேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த கேஸ் அல்லது ஏற்கனவே படித்த கேஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியிலேருந்து நம்ம இப்போ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபார் p நாம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியே வந்து நம்ம ஒரு பேர் வச்சு தான் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு பேர் வந்து மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி. ரைட், மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ லெட் a equal to அல்லது x equal to x of 1 etc. x of n and y equal to y of 1 etc. y of n belongs to fn na be members in fn na then p norm of x plus y is less than or equal to p norm of x plus p norm of y. Okay, p norm of x plus p norm of y. So இதே இதை ஃபுல் ஃபார்மில் எழுதணும்னா summation j equal to 1 to n x of j plus y of j power p whole power 1 by p is less than or equal to summation j equal to 1 to n x of j power p power 1 by p plus summation j equal to 1 to n y of j power p power 1 by p. Okay, so again இதுதான் வந்து மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டியோட ஸ்டேட்மெண்ட்டு. நம்ம வந்து இங்கே ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தான் வந்து அந்த மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஆப்வியஸாக அல்லது ட்ரிவியலாக ட்ரூ எப்போன்னா if one of them is 0, right, y வந்து 0ன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நாம் எக்ஸு ரைட் ஹேண்ட் சைடும் நாம் எக்ஸு. அதே மாதிரி இன்னொரு கேஸ் வந்து என்னென்னா if y equal to -x அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 ஆயிரும், ரைட் ஹேண்ட் சைடில் நான் ஜீரோ டேர்ம்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ ட்ரிவியல் கேசஸ் எல்லாம் விட்டுறலாம், நான் ட்ரிவியல் கேசஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் ட்ரிவியல் கேசஸ்னால் ரெண்டுமே வந்து நான் ஜீரோ வெக்டர் அல்லது y is different from -x. ஸோ அந்த மாதிரி கேசஸை எடுத்துக்கலாம். ஸோ ப்ரூஃப். ஸோ நம்ம இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, ஓகே, ஸோ நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஸோ கன்சிடர் சம்மேஷன் j equal to 1 to n mod x of j plus y of j power p raised to the power 1 by p. ஸோ நம்ம வந்து இங்கே x நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் y நாட் ஈக்குவல் டு 0ங்கிற அசம்ஷன்ஸில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது p வந்து என்னென்னா p இஸ் கிரேட்டர் தென் 1 அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ p - 1 + 1 இது தான் வந்து p. ஓகே,
ஸோ p is nothing but p minus 1 plus 1. ஸோ இங்கே வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாம், summation j equal to 1 to n x of j plus y of j p minus 1 times 1 x of j plus y of j. Okay, x of j plus y of j. ஆனால் by triangle inequality இது என்ன வரப்போகுதுன்னா, this is இந்த term less than or equal to summation j equal to 1 to n mod x of j times mod y of j multiplication இந்த term வரப்போகுது. So x of j plus y of j power p minus 1, ரெண்டாவது வெளியே whole power 1 by p இருக்கு, right, whole power 1 by p. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இங்கே வந்து ரெண்டு டேர்ம் இருக்குது, மாட் எக்ஸ் ஆஃப் ஜே ப்ளஸ் மாட் ஒய் ஆஃப் ஜே. ஸோ இந்த மாட் எக்ஸ் ஆஃப் ஜே இதையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு சம்மை தனியாக எடுத்துடலாம். மாட் ஒய் ஆஃப் ஜே அதுக்கப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணி இன்னொரு டேர்ம் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி என்னென்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே ரைஸ் டு த பவர் 1 by p இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து இப்போ ஒரு இன்இக்வாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ summation j equal to 1 to n x of j y of j p minus 1 into x of j plus summation j equal to 1 to n mod x of j x of j plus y of j அதுக்கு modulus times mod y of j. ஸோ இதை மட்டும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பவர் 1 by p எடுத்தால் அதுதான் நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம், லாஸ்ட் எழுதுனா ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம். இப்போ இங்கே ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி இந்த சம்முக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆல்ஃபா ஜேன்னு எடுத்துக்கலாம், இதை பீட்டா ஜேன்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம மாற்றி எடுக்கணும்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ இது அதே மாதிரி இதை வந்து ஆல்ஃபா ஜே, இதை பீட்டா ஜே, ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியில் இந்த மாதிரி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஓகே, ஸோ நான் ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஸோ எக்ஸ் ஆஃப் ஜே அதுக்கு பி நாம் எடுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து இதை ஆல்ஃபா ஜேன்னு வச்சுக்கிறேன், இதை பீட்டா ஜேன்னு வச்சுக்கிறேன். ஸோ பீட்டா ஜே, அதே நேரத்தில் இது ஆல்ஃபா ஜே. ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, திஸ் இஸ் லெஸ் than or equal to பி நாம் ஆஃப் எக்ஸு டைம்ஸ் கியூ நாம் ஆஃப் இந்த டேர்ம் பீட்டா ஜே, ரைட், கியூ நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ். ஸோ ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டியை நம்ம எழுதிடலாம். சம்மேஷன் j equal to 1 to n x of j பவர் p பவர் 1 by p டைம்ஸ் சம்மேஷன் j equal to 1 to n x of j plus y of j p minus 1 times q, p minus 1 times q, அதுக்கப்புறம் இதுக்கு பவர் 1 by q, அதாவது q நாம் ஆஃப் பீட்டா ஜே, q நாம் ஆஃப் பீட்டா ஜே ப்ளஸ். ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டாவது சம்முக்கும் வந்து ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி யூஸ் பண்ணோன்னா சம்மேஷன் j equal to 1 to n mod y of j பவர் p times 1 by p summation j equal to 1 to n mod x of j plus y of j. இதுதான் வந்து பீட்டா ஜே. ஆனால் இதுக்கு பவர் 1 by q. ஸோ பவர் எடுக்கும்போது இங்கே வந்து இப்படி மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ பவர் ஹோல் பவர் 1 by q. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கணும். ஸோ இங்கே p minus 1 into qன்னு இருக்குது. ஸோ pக்கும் qக்கும் உள்ள ரிலேஷன் பாருங்கள், 1 plus p plus 1 plus q equal to 1, அல்லது p plus q, இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா p plus q equal to pq, ரைட், ஆர் p equal to p minus 1 into q, அதாவது qவை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் qவை காமன் ஃபேக்டராக எடுத்துருங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன வருதுன்னா, இந்த p minus 1 into q இது வந்து என்னென்னா பவர் p, இது வந்து பவர் p. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து இது பவர் p ஆக போகுது. ஸோ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் டேர்மை வந்து இப்போ கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு காமன் ஃபேக்டரு, அதே நேரத்தில் இந்த பவர் இருக்கு இல்லையா, p minus 1 into q, அது வந்து ஆக்சுவலாக p. ஸோ அதுலேருந்து என்ன வருதுன்னா, திஸ் இஸ் p norm ஆஃப் எக்ஸு டைம்ஸ் சம்மேஷன் j equal to, ஓகே, இது காமன் ஃபேக்டர். அதே மாதிரி
p norm of y, right, times summation j equal to 1 to n modulus of x of j plus y of j power p whole power 1 by q, right, whole power 1 by q. So இது வந்து என்னன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு டேர்மில் வித்தவுட் ஹோல் பவர் 1 by p, ரைட், வித்தவுட் ஹோல் பவர் 1 by p அதை தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன வரப்போகுதுன்னா திஸ் இஸ் ஓகே. ஸோ ஆர் ஈக்குவலண்ட்லி ஸோ நான் இந்த இடத்துல இங்கே ஹோல் பவர் p வந்து அதாவது இந்த 1 by p வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம் 1 by p, ஏன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து ஹோல் பவர் 1 by p இருக்குது. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி வந்து ஈக்குவலண்ட் டு summation j equal to 1 to n mod x of j plus y of j power p. This is less than or equal to summation j equal to 1 to n mod x of j plus mod y of j times mod x of j plus y of j power p minus 1. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த டேர்மை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம், ரைட்டா, ஏன்னா இந்த டேர்மை வச்சு தான் ஒர்க் பண்ணி ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி இந்த டேர்முக்கு அப்ளை பண்ணி அதுலேருந்து நம்ம இந்த இன்இக்வாலிட்டியை வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபேக்டை யூஸ் பண்ணலாம். ஸோ சம்மேஷன் j equal to 1 to n mod x of j plus y of j modulus of x of j plus y of j power p is less than or equal to right hand side on the term, but that is less than or equal to this. So p norm of x plus p norm of y times summation j equal to 1 to n mod x of j plus modulus of x of j plus y of j power p whole power 1 by q, right, whole power 1 by q. Okay. ஸோ இப்போ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள டேர்ம் தான் வந்து அதே டேர்ம் தான் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. ஓகே, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்குது. ஆனால் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பவர் 1 by q இருக்குது, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹோல் பவர் 1 இருக்குது, ஹோல் பவர் 1. ஓகே, நம்ம வந்து இங்கே ட்ரிவியல் கேசஸ் அல்லது 0 வர்ற கேசஸ்லாம் வந்து எடுத்துட்டோன்னு சொன்னோம். அதாவது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0, ஒய் நாட் ஈக்குவல் டு 0, அதே நேரத்தில் ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், அந்த கேஸையும் எடுத்துட்டோம். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கேஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு 0 வருதுன்னு சொன்னோம் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியில் அல்லது மின்கோஸ்கீஸ் இன்இக்வாலிட்டியில். ஸோ இப்போ ஒய் நாட் ஈக்குவல் டு எக்ஸ்னா இந்த டேர்ம் வந்து நான் ஜீரோ டேர்ம், ஏன்னா எக்ஸ் ஆஃப் ஒய் இஸ் அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் வந்து நான் ஜீரோ. ஸோ அதனால் இந்த டேர்ம் இந்த காமன் ஃபேக்டர் வந்து நான் ஜீரோ. ஸோ அதனால் இந்த காமன் ஃபேக்டரை வச்சு நம்ம இங்கே வந்து டிவைட் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்மை டிவைட் பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ணோன்னா என்ன ஆகும்னா சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n mod x of j plus y of j power p whole power 1 minus 1 by q. இது வந்து less than or equal to norm x p plus norm p norm of y. Okay, p norm of x plus p norm of y. Okay, ஸோ இதுதான் நம்ம ஸோ இதோட நம்ம ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது. ஏன்னா வந்து 1 minus 1 by p 1 minus 1 by q is nothing but 1 by p. ஸோ இது வந்து இந்த டேர்ம் வந்து this is equal to 1 by p. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன வந்திருக்குன்னா left hand side is nothing but p norm of x plus y which is less than or equal to right hand side which is p norm of x plus p norm of y. Okay, p norm of x plus p norm of y. So இங்கே இதை ப்ரூஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக வந்து ஹோல் பவர் 1 by p-யோட ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ஹோல் பவர் 1 by p அதாவது இங்கே வந்து p norm of x plus y-ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் p norm of x plus y-ல ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த டேர்ம்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். சம்மேஷன் j ஈக்குவல் டு 1 to n
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஜே ப்ளஸ் ஒய் ஆஃப் ஜே பவர் பி. அதாவது இங்கே வந்து இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பி நாம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பவர் பி. இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி ரைட் ஹேண்ட் சைடுக்கு யூஸ் பண்ணி இந்த காமன் ஃபேக்டரை டிவைட் பண்ணோன்னா நம்ம வந்து மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டியை ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, மின்கோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டிங்கிறது வந்து நத்திங் பட் த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஃபார் பி நாம். ஸோ இங்கே நம்ம இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலான்னா எஃப்என்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, பி நாம்னு நம்ம சொன்னோம், அதை ஆக்சுவலாக வெரிஃபை பண்ணணும். ஸோ நம்ம வந்து அதை வந்து நாம்னு இங்கே வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ ஹென்ஸ் P norm of x which is equal to summation j equal to 1 to n mod x of j power p power 1 by p is a norm on Fn. Okay, is a norm on Fn. So இதெல்லாம் வந்து ஒரு நான் ட்ரிவியல் எக்ஸாம்பிள். இந்த P நாம்லாம் வந்து நான் ட்ரிவியல் எக்ஸாம்பிள் ஃபார் நார்ம்ஸ் வேர் 1 less than p less than infinity. ஓகே, ஸோ இப்போ இந்த நாம் லீனியர் ஸ்பேஸோடைய ஒரு என்ன அட்வான்டேஜ், ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னன்னு தெரியும். இங்கே வந்து இப்போ நாம்னு ஒரு விஷயத்தை புதுசாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். வெதர் இந்த ஏதாவது ஒரு ரிலேஷன் இருக்கா, நாம்லுக்கும் மெட்ரிக்குக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கா, இருக்குது. ஸோ நம்ம வந்து நாம்லேருந்து ஒரு மெட்ரிக்கை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ டிஃபைன் distance between x comma y as norm of x minus y for x comma y belongs to a normed space x. நம்மக்கிட்ட எக்ஸுங்கிறது ஒரு நார்ம்டு ஸ்பேஸு. அந்த நார்ம்டு ஸ்பேஸில் நாம யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோன்னா தென் d is a metric on x. ஓகே, d is a metric on x. அப்போ நாமில் இருந்து நம்மளால் ஒரு மெட்ரிக்கை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து மெட்ரிக் ஸ்பேஸில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோமோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸ்லையும் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து நாம் லீனியர் ஸ்பேஸில் ஒரு மெட்ரிக்கை வச்சு டிஃபைன் பண்ணோன்னா அல்லது மெட்ரிக்கை வச்சு டிஸ்கஸ் பண்ணோன்னா அது வந்து இந்த இன்டியூஸ்டு மெட்ரிக் தான். திஸ் மெட்ரிக் இதை வந்து மெட்ரிக் இன்டியூஸ்டு பை த நாம்னு சொல்லுவோம். ஏன்னா அதை வச்சு இந்த நாமை வச்சு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் ஓகே, ஸோ நாம் இல்லாத வேறு ஏதாவது ஒரு மெட்ரிக்கை வச்சு பேசணுன்னா அது வந்து இது வந்து ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டி. என்ன யூனிக் ப்ராப்பர்ட்டி வரப்போகுதுன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா என்எக்ஸ் இது என்ன வரும்னா n-1 இன்ட்டு நாம் எக்ஸ் n-1 இன்ட்டு நாம் எக்ஸ். அதாவது இது வந்து நாம்லேருந்து டிஃபைன் பண்ணதுனால இந்த ப்ராப்பர்ட்டி ட்ரூ. ஓகே, ஆனால் வேறு ஏதாவது ஒரு மெட்ரிக் எடுத்தோம்னா இந்த மாதிரி அது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் டிஸ்க்ரீட் மெட்ரிக் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ வென்எவர் நம்ம வந்து ஒரு நாம் லீனியர் ஸ்பேஸில் நம்ம மெட்ரிக்கை வந்து அல்லது மெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை டிஸ்கஸ் பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த இன்டியூஸ்டு மெட்ரிக்கை வச்சுட்டு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற சென்ஸில் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் லீனியர் ஸ்பேசஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.